சிபிஐ இன்னைக்கு நம்ம காமெடி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்க போறது சிபிஐயில் சிக்கிய 24ஆம் புலிகேசி போலீஸ் அதிகாரியின் கலகல பக்கங்கள். சமீபத்தில் மத்திய அரசின் மிகப்பெரிய ஏஜென்சியான சிபிஐ வசம் ஒரு போலீஸ் அதிகாரி சிக்கினார். உங்க நேர்மையை பார்த்து எங்களுக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சுன்னு அந்த சிபிஐ அதிகாரி சொல்லிட்டாருன்னு சொன்னாரு பாருங்க. மாட்டிக்கிட்ட அதிகாரி இந்த பேட்டியை டிவியில் பார்த்த அந்த நொடி இருக்க இந்த மாநிலமே கிடுகிடுன்னு ஆடிச்சுன்னு சொன்னால் நீங்களாம் அடிக்க வருவீங்க. கலகலன்னு சிரிச்சு விட்டாங்க நம்ம ஜனங்க. என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த போலீஸ் அதிகாரி யார் தெரியுமா? நெத்தியில் பட்டையை அடிச்சுட்டு கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையை கட்டிட்டு சிவன் கோயில் கோயிலாக போய் பாடுனா அந்த சிவனே அப்படி இறங்கி வந்து எதிர உட்கார்ந்து அவர் பாடுறதை கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. நீ என்னடான்னா அவர் நேர்மையை பற்றி அவரே விளக்கி சொன்னா ஊரே சிரிக்குதுன்னு சொல்ற. இது சில சிவபக்தர்கள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் பரவாயில்லை, உங்கள் 2 காதுகளையும் தீட்டிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கேளுங்க. நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. பொய் வழக்கு போடுறது போலீஸுக்கு ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. தனக்கு பிடிக்காதவன் மேலே பொய் வழக்கு போடுவாங்க. சில நேரத்தில் நல்ல அதிகாரிகள் மீதும் பொய் வழக்கு போட்டு அசிங்கப்பட்ட அரசும் மேலதிகாரிகளும் இந்த நாட்டில் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த காமெடி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் வரப்போகிற 24ஆம் புலிகேசி இருக்காரே, அவர் இதெல்லாம் மேலே. இவர் வேற லெவல். அவர் லைஃப் ஹிஸ்டரியை கேட்டால் ஆஸ்கார் அவார்ட் ஃபிலிமே எடுக்கலாம்னா பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட நம்ம புலிகேசி எப்படி போலீஸ் அதிகாரியாக மாறினாரு? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? போலீஸ் ஆன பிறகு அவர் செஞ்ச கூத்தெல்லாம் என்ன தெரியுமா? அதை தான் இன்னைக்கு நம்ம காமெடி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். தென் மாவட்டத்தில் பறவைகள் ரீங்காரமும் மாடுகளின் சத்தத்திலும் மூழ்கி போன ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம அதிகாரி புலிகேசி. நல்லா தான் படித்தார். பியூசி படித்ததும் தென் மாவட்டத்தில் மீனாட்சி ஆட்சி செய்யும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கல்லூரியில் மேல் படிப்புக்காக அவர் போகிறார். 2வது வருஷம் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கிற போது காது கடிக்கிற போட்டியில் ஜெயிச்சதால அவரை வேற கல்லூரிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. என்னது, காது கடிக்கிற போட்டியா? அதுக்கெல்லாம் ப்ரொமோஷனா அப்படின்னு நீங்கள் நக்கலாக கேட்குறது என் காதுக்கு கேட்குது. அட போங்க. காலேஜில் இன்னொரு மாணவரோட சண்டை. அதில் இந்த மாணவரோட காதை கடிச்சு துப்பிட்டாரு நம்ம 24ஆம் புலிகேசி. அப்புறம் என்ன, காலேஜில் டிசியை கொடுத்துட்டாங்க. வேற எங்கே போய் சேர்றதுக்கு? அப்படியே சுற்றி பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் அப்படி கடல் சார்ந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் எப்படியோ அந்த 3rd இயரை முடிச்சிட்டாரு. பேச்சுலர் டிகிரியை வாங்கிட்டாரு. இப்போ திரும்பவும் மீனாட்சி நகரத்துக்கு வராரு. அங்கே எம்ஏ மாஸ்டர் டிகிரி படிக்கிறார். பிஏ படிச்சுட்டாரு, இப்போ எம்ஏ படிக்கிறார். அங்கே படிக்கும்போது இன்னொரு போட்டி நடக்குது. ஒரு சண்டை, ஒரு ஃபைட்டு. அது யாருக்கிட்ட தெரியுமா? பழசு மாதிரிலாம் இல்லை. இப்போ அவருடைய எதிர்த்தரப்பு மாணவர் கொஞ்சம் வலிமையான ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சினிமா கராத்தேன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்கிட்ட இவர் மோத போயிருக்கிறாரு. காலேஜில் பெண்ணை கேலி செஞ்ச விவகாரத்தில் 2 பேருக்கும் சம சண்டை, வேற லெவல் ஃபைட்டு. அதில் அந்த கராத்தே வீரர் மாணவர் நம்ம புலிகேசியை பொளந்து சும்மா புரட்டி எடுத்திருக்கிறாரு. அவ்வளோதான். கேர்ள்ஸ் முன்னாடி அடி வாங்கினது மட்டுமில்லை, ட்ரெஸ் எல்லாம் நாராக கிழிஞ்சி நம்ம வின்னர் படத்தில் கைப்புள்ள வடிவேலு கணக்கா எழுந்து நின்னா மொத்த காலேஜும் சிரின்னு சிரிச்சு கேலி செஞ்சிட்டாங்க நம்ம புலிகேசியை. இங்கே ஒன்று நான் சொல்லியே ஆகணும். வடிவேல்னு சொன்னதும் காதலன் படத்தில் கவர்னர் ஆஃபீஸுக்கு போகும்போது நவீன கெட்டப்பில் நம்ம வடிவேலு போவாரே, அந்த பார்ட்டி நம்ம புலிகேசி தான். அந்த இன்ட்ரெஸ்டான எபிசோட உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நான். அந்த கராத்தே மாணவர் இவரை புரட்டி அடித்ததும் சொந்த கிராமத்துக்கே போய் கண்ணை கசக்கிட்டு நின்று இருக்காரு நம்ம புலிகேசி. உடனே ஊர்ல இருந்து ஒரு 100 பேரை லாரியில் ஏற்றிக்கிட்டு கராத்தே வீரரை அடிக்க கிளம்புறது மாதிரி புலிகேசி அண்ட் கம்பெனி கிளம்புறாங்க. காலேஜ் வாசல்கிட்ட வந்ததும் போலீஸ்காரங்க ப்ரொஃபஸர் எல்லாரும் பஞ்சாயத்து செஞ்சு எப்படியோ சமாதானம் செஞ்சு அனுப்பிடுறாங்க. அப்பால நம்ம புலிகேசிக்கு வரக்கூடிய இன்னொரு ஆசை, டிஎஸ்பி ஆகணும், குரூப் 1 எக்ஸாம் எழுதணும். இதுதான் 9 அட்டம்ப்ட் எழுதுறாரு. 9 அட்டம்ப்ட். 9வது தடவை நம்ம கோரி முகமது கஜினி முகமது மாதிரி எப்படியோ எழுதி 1990 வாக்கில் டிஎஸ்பி ஆயிட்டார். காவல்துறைக்குள்ளே வந்துட்டார். 9 அட்டம்ப்ட்டுக்கு நடுவில்
என்னென்ன விஷயம்லாம் சுவாரஸ்யமா நடந்திருக்கு தெரியுமா? ஒண்ணா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம். பல சுவாரஸ்யம் இருக்கு. அதில் 1, 2 உங்களுக்கு சொல்றேன் இப்போ. குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தாரு நம்ம புலிகேசி. அந்த நேரத்தில் பார்ட் டைமா இல்லைன்னா அது ஃபுல் டைமா இருக்கட்டும், வேன் டிரைவர் உத்தியோகம். அந்த வேன்ல ராமேஸ்வரம் போகும்போது அங்கு கிடைக்கக்கூடிய இலங்கை கடத்தல் பொருட்கள், வாட்சி, டேப் ரிகார்டர், வாக்மேன், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் சீப்பான விலைக்கு வாங்கிட்டு வந்து மதுரையில் விற்கிறது. அதுலேயும் ஒரு முறை அசிங்கப்பட்டாரு புலிகேசி. என்னது, போலீஸ் அதிகாரி பதவிக்கு ஆசைப்பட்டு கடத்தல் பொருட்களை வாங்கி வித்துட்டு இருந்தாரா? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அட ஆமாங்க, மேலே கேளுங்க. அடுத்து மாட்டுப்பண்ணை புது அவதாரம். 25 மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவரோட படிச்ச ஒருத்தர் டிஎஸ்பி எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டாரு. வந்ததே புலிகேசிக்கு கோபம். ஏய், நேரா போய், ஏன்பா குச்சி எடுத்துக்கிட்டு மாடு மேய்க்க வேண்டிய ஆளு நீ எப்படியா டிஎஸ்பி ஆகிட்ட? நான் லட்டி வச்சுக்கிட்டு டிஎஸ்பி ஆக வேண்டியவன், ஆனால் என் கரகம் குச்சி வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிறேன், என்ன நியாயம்னு கேட்க போய் விடுவாரா அவர்? ஏக கலையபுரம். டிஎஸ்பியான அதிகாரியோ கொஞ்சம் குணமானவர், கோபத்தை பெருசாக காட்டிக்காம கிளம்பிட்டார். இப்படி வீர தீர சூரரு டிஎஸ்பி ஆனதும் இம்சி அரசன் புலிகேசி மாதிரி மீசை வச்சுக்கிட்டார். ட்ரைனிங் காலேஜில் காக்கி உடுப்பு போட்டால் இடுப்பில் நிற்கலை பேண்ட். உடனே நம்ம காதலன் வடிவேலு கணக்காக வேட்டியை மடித்து கட்டி அதுக்கு மேலே தான் பேண்ட்டை போட்டுட்டு வருவாரான் ட்ரைனிங் காலேஜுக்கு. ட்ரைனிங் முடிஞ்சதும் ராமேஸ்வரத்தில் போஸ்டிங். விடுதலை புலிகள் தப்பிச்சு போன கேஸில் மெமோ கொடுத்தாரு அப்பாட்டக்கர் பாபா ஷேட் என்ற போலீஸ் அதிகாரி. அதுக்கு பதிலாக இவர் கொடுத்த விளக்கத்தில் ஆடி போனார் பாபா ஷேட். நான் வெறும் டிஎஸ்பி தாங்க, எனக்கு மேலே அதிகாரி நீங்கள் தான், அவங்க தப்பிச்சு போனதுக்கு நீங்களும் தான் பொறுப்புன்னு பதில் கடிதாசி போட்டாரு நம்ம புலிகேசி. அப்படிப்பட்ட அதிகாரிக்கு இன்னொரு சிக்கலும் வந்துச்சு. சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் வைர தங்க நகை கொள்ளை. அது மட்டுமா, கூடவே ஒரு வயதான பாட்டியம்மாவையும் கொலை செஞ்சுட்டாங்க அந்த படுபாவிக. அந்த மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் நம்ம புலிகேசி இன்டெலிஜென்ஸ் டிஎஸ்பி தகவல் வந்ததும் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் நியாயம் என்னன்னா, இவருக்கு அங்கே போகிறதுக்கு ரூல்ஸே கிடையாது. போனவர் நகையை அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து ஆட்டையை போட்டுட்டாருன்னு பேசிக்கிட்டுதாங்க. அப்பால சென்னைக்கு நடுவில் பெரிய தொழிலதிபர் வீட்டுக்குள்ள மெக்கானிக் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அந்த ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பங்களாவுக்கு போகிறதுக்குள்ள இவர் 38 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து அந்த பாடியை தூக்கு கைத்திலிருந்து இறக்கி வச்சுட்டாரு நம்ம புலிகேசி. அங்கே வந்த ஏரியா ஏசி, யோ இது உன் லிமிட்டே இல்லை, அப்பால எதுக்கு இங்கே வந்து ஏட்டையா வேலை பார்க்குறேன்னு திட்ட, பதிலுக்கு இவரும் திட்ட, ரோட்ல 2 பேரும் ஏக ரகல. இப்படியாக இவருடைய பராக்கிரம போலீஸ் ஆஃபீஸர் பணி தொடங்க சென்னையில் துணிக்கடைங்க நகைக்கடைங்க இருக்கிற ஏரியாவில் பெரிய ஆடிட்டரை கொலை செய்கிறாங்க. அந்த கொலையான ஆடிட்டர் விவகாரத்தில் இவர் மனைவி எப்படி சிக்கினார்? அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா அடுத்த பார்ட்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க.